2 நாள் பயணமாக சென்னை வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை பாஜக மூத்த தலைவர்கள் வரவேற்றனர். பரபரப்பான அரசியல் சூழ்நிலைக்கு மத்தியில் டெல்லியிலிருந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தனி விமானத்தில் நேற்றிரவு 11 மணி அளவில் சென்னை வந்தடைந்தார். சென்னை விமான நிலையத்தில் அவரை மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாஜக மேலிட இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, சட்டமன்ற பாஜக குழு தலைவர் நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன், கரு நாகராஜன், நாராயண திருப்பதி உள்ளிட்டோர் வரவேற்றனர். பாஜக நிர்வாகிகளின் வரவேற்பை ஏற்றுக்கொண்ட அமித் ஷா கார் மூலமாக கிண்டியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலுக்கு புறப்பட்டுச் சென்றார். தொடர்ந்து இன்று காலையிலிருந்து மாலை வரை நட்சத்திர ஹோட்டலில் தமிழ்நாட்டில் கூட்டணியில் உள்ள அரசியல் கட்சித் தலைவர்களை தனித்தனியே சந்தித்து அமித் ஷா பேச இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, ஆடிட்டர் குருமூர்த்தி, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பிற்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்திக்கும் அமித் ஷா பாஜக அதிமுக கூட்டணி குறித்து அறிவிப்பை வெளியிடுவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல தமிழ்நாடு பாஜக கட்சி நிர்வாகிகளையும் சந்தித்து பேசும் அமித் ஷா தமிழ்நாட்டின் புதிய பாஜக தலைவர் குறித்து முக்கிய ஆலோசனைகளை நடத்துவார் என்று கூறப்படுகிறது. கூட்டங்கள் அனைத்தையும் முடித்துவிட்டு மாலை 6 மணி அளவில் கிண்டி நட்சத்திர ஹோட்டலிலிருந்து கார் மூலம் புறப்பட்டு தனி விமானத்தில் அமித் ஷா டெல்லி புறப்பட்டு செல்கிறார்.